இந்த ஸ்காண்டினேவியா டூர் போகிறவங்க, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, அப்புறம் ரஷ்யாவுடைய மேற்பகுதி, கனடா அதனுடைய மேற்பகுதி போகிறவங்க, ஏஜ்டு பர்சன் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஹைபிபி உள்ளவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. எனக்கு இப்போ நான் இந்த ஸ்காண்டினேவியா டூர் போயிட்டு வந்த பிறகு தலையெல்லாம் பயங்கர கனம், ஹைபிபி ஜாஸ்தியாக போச்சு. டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது எந்த ஊர் போனீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் இதை சொன்ன பிறகு துருவ பகுதி, அதாவது ஆர்டிக் பிரதேசம் போகும்போது உங்களுக்கு ஹைபிபி ஜாஸ்தி ஆகிடும். இன்னும் எனக்கு இறங்கலை, அப்படியே தான் இருக்குது. அதனால் வழக்கம் போல் சாதாரணமாக நைட்டு போடுற மாத்திரையோட பகல்லையும் மாத்திரை போட வேண்டியதாக இருக்குது. ஜுரமும் வந்துடுது. எங்கள் குரூப்பில் போனவங்க பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அது என் ஒய்ஃப் சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்க குரூப்பில் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இதுமாரி எங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா, அங்கே நமக்கு ராத்திரி பூரா சூரியன் இருக்கும். பகல் பகலே இரவே இருக்காது. இரவே இருக்காதனால நம்ம எது பகல் எது இரவுன்னு தெரியாது. அதாவது இரவும் பகலும் உரைச்சிக்கொள்ள நேரம் மாரி பகல் பூரா இருக்கும். சூரியன் இல்லாமல் இருக்கும் ஒரு 2 மணி நேரம். மற்ற 2 மணி நேரம் மட்டும்தான் சூரியன் இல்லாமல் இருக்கும். அதன் பிறகு சூரியன் வந்துடும். இது ஒரு பிரச்சனைங்கிறதுனால நமக்கு தூக்கம் சுத்தமாக கெட்டு போயிடும். தூக்கமே இல்லை பல பேருக்கு. தூக்கம் இல்லாததுனால நமக்கு அது இன்னும் இந்த ஒரு வாரம் ஆச்சு எங்களுக்கு இன்னும் தூக்கம் சரியாக இன்னும் புலப்படலை. இன்னும் நாங்கள் அந்த சரியான தூக்கத்தை நாங்கள் கவர்ந்து இழுக்கலை. பழைய மாதிரி எங்களால் தூங்க முடியல. இது அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஆர்டிக் பிரதேசம், அதாவது நார்வே, ஸ்வீடன் போகிறவங்க, கனடா போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போகணுமான்னு யோசனை பண்ணுங்க. போகிறவங்க ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் திரும்ப வந்தாக்கா நமக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். அப்படி தான் எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.